வணக்கம். உணர்வுகள் பேசும் இடம், உண்மை கதைகள் உயிர் பெறும் இடம். இது உங்கள் தமிழ் கதை ஸ்டுடியோ. மீனாட்சி ஒரு பிடிவாதமான குணம் கொண்டவர். அவருக்கு தன் மகன் கார்த்திக் நகரத்திலேயே தங்கி பெரிய தொழில் அதிபராக வரவேண்டும் என்பது ஆசை. ஆனால் கார்த்திக்கோ தன் கிராமத்தில் இருக்கும் முன்னோர்களின் விவசாய நிலத்தை பொன்னாக கருதி அங்கே விவசாயம் செய்ய விரும்பினான். அவன் மனைவி பார்வதியும் ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவள். அவள் கார்த்திக்கின் கனவுக்குத் துணையாக நின்றாள். கார்த்திக், படிச்ச படிப்புக்கு மெட்ராஸ்ல போய் ஏதாச்சும் கம்பெனில வேலை பார்க்கலாம்ல? அத விட்டுட்டு இந்த சகதியில இறங்கி வேலை செய்றேன்னு சொல்ற? இந்த பார்வதி வந்த நேரமோ என்னவோ உன்னையும் ஒரு விவசாயியா மாத்திட்டா. அம்மா, மண்ண நம்புனா என்னைக்கும் கைவிடாதுமா. நம்ம நிலம் இப்போ தரிசா கிடக்கு. அத செழிக்க வைக்கிறதுல எனக்கு ஒரு திருப்தி இருக்கு. அத்தே, விவசாயம்ங்கிறது கௌரவ குறைச்சல் இல்லைங்க. நாம சாப்பிடுற சோறு இந்த மண்ணுல இருந்துதான் வருது. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த நிலம் நம்மளை கோடீஸ்வரராக்கும். பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லை. இன்னும் 6 மாசத்துல நீங்க இந்த நிலத்துல லாபம் காட்டலைன்னா நிலத்தை வித்துட்டு எல்லாரும் நகரத்துக்கு கிளம்பணும். இதுதான் என் கட்டளை. கார்த்திக்கும் பார்வதியும் இரவு பகலாக உழைத்தனர். ரசாயன உரங்களைத் தவிர்த்து இயற்கை விவசாயம் செய்யத் தொடங்கினர். ஆனால் அந்த வருடம் கடுமையான வறட்சி ஏற்பட்டது. தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் வாடத் தொடங்கின. மீனாட்சி இதைப் பார்த்து ஏளனம் செய்தார். பாத்தியா, நான் அப்பவே சொன்னேன், இந்த நிலம் நமக்கு ஒண்ணும் தராதுன்னு. இப்ப பாரு, போட்ட முதலும் போச்சு, மானமும் போச்சு. இப்போவே ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கர் கிட்ட பேசிட்டேன். நிலத்தை வித்துட்டு பணத்தை வாங்கிட்டு போய்கிட்டே இருப்போம். அத்தை, தயவு செஞ்சு நிலத்தை விக்காதீங்க. இது நம்ம முன்னோர்களோட சொத்து. இன்னும் 1 வாரம் டைம் கொடுங்க. மழை பெய்யும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பார்வதி தன் நகைகளை அடகு வைத்து ஒரு பெரிய ஆழ்துளை கிணறு, போர்வெல், தோண்ட முடிவு செய்தாள். ஊரே அவளைப் பார்த்துச் சிரித்தது. தண்ணீரே இல்லாத 2க்கு 3 பங்கு ஊரில் இவள் எங்கே போய் கிணறு தோண்டுகிறாள் என்று பேசினர். விடாமுயற்சியுடன் பார்வதி நின்ற இடத்தில் தண்ணீர் பீரிட்டுக் கொண்டு வந்தது. அதுவரை காய்ந்து கிடந்த நிலம் உயிர் பெற்றது. அதே சமயம் அவர்கள் விளைவித்த இயற்கை காய்கறிகளுக்கு நகரத்தில் பெரும் வரவேற்பு கிடைத்தது. பெரிய நிறுவனங்கள் நேரடியாக வந்து அவர்கள் நிலத்திலேயே கொள்முதல் செய்யத் தொடங்கின. இதெல்லாம் ஏதோ அதிர்ஷ்டத்துல நடக்குது. ஒரு தடவை லாபம் வந்தா போதுமா? நிரந்தரமா வருமானம் வருமா? அம்மா, பாத்தீங்களா, இந்த ஒரு வாரத்துல மட்டும் நமக்கு 5 லட்சம் லாபம் கிடைச்சிருக்கு. எல்லாரும் நம்ம இயற்கை விவசாயத்தை பாராட்டுறாங்க. அப்போது அங்கே வந்த மாவட்ட ஆட்சியர், கலெக்டர், இந்த ஊரிலேயே சிறந்த விவசாயி என்று பார்வதிக்கு விருது வழங்கினார். மேலும் அந்த நிலத்தை தரம் பிரித்து மற்ற விவசாயிகளுக்கும் ஒரு முன்மாதிரியாக மாற்ற அரசாங்கம் நிதி உதவி செய்வதாக அறிவித்தது. மீனாட்சிக்கு தன் தவற்றை உணர ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. அவர் ஒரு நாள் மயங்கி விழுந்தபோது பார்வதி தன் நிலத்தில் விளைந்த மூலிகைகளைக் கொண்டு அவருக்கு முதலுதவி செய்து காப்பாற்றினாள். பார்வதி, நான் மண்ணையும் மதிக்கல, அந்த மண்ணையே உயிரா நினைக்கிற உன்னையும் மதிக்கல. பணத்தைத் தேடி ஓடுன எனக்கு நம்ம வேர் இங்கதான் இருக்குன்னு புரிய வச்சிட்ட. நான் இந்த நிலத்தை விக்கச் சொன்னது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போ புரியுது. அத்தை, நிலம்ங்கிறது வெறும் சொத்து இல்ல. அது நம்ம அம்மா மாதிரி. அதை நம்ம காப்பாத்துனா அது நம்மள ஒரு காலமும் கைவிடாது. இனிமே இந்த நிலத்துல நானும் உங்களோட சேர்ந்து வேலை செய்வேன். கார்த்திக், நகரத்து வாழ்க்கை நமக்கு வேண்டாம். இந்த மண்ல விளையிற கௌரவமே நமக்கு போதும். அன்று முதல் மீனாட்சி ஆடம்பரத்தைத் துறந்து ஒரு விவசாயத் தாயாக மாறினார். கார்த்திக்கும் பார்வதியும் அந்த ஊருக்கே ஒரு வழிகாட்டியாக மாறி 100கணக்கான இளைஞர்களை விவசாயத்தில் ஈடுபட வைத்தனர்.